அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் முதலாம் ஆண்டில் 2ஆம் பருவத்தில் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் பாடமாக இருக்கின்றது. அந்த பாடத்தினுடைய வகுப்புகளை இணைய வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வகுப்புகளில் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 2வது இயலான வேற்றுமையியலில் 4ஆம் வேற்றுமை குறித்து பார்த்தோம். இன்றைய வகுப்பில் 5ஆம் வேற்றுமையின் விளக்கம் குறித்தும் 5ஆம் வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருள் பாகுபாடுகள் குறித்தும் தொல்காப்பியர் கூறக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாம் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் வேற்றுமையியலில் கூறப்பட்டுள்ள எழுவாய் வேற்றுமை, ஐ என்ற பெயரை உடைய வேற்றுமை ஆகிய செயற்படுபொருள் வேற்றுமை, ஒடு என்ற பெயரை உடைய வேற்றுமை ஆகிய 3ஆம் வேற்றுமை, கு என்ற பெயரை உடைய வேற்றுமை ஆகிய 4ஆம் வேற்றுமை குறித்து பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் 5ஆம் வேற்றுமை குறித்து பார்க்க இருக்கின்றோம். 5ஆம் வேற்றுமை குறித்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? 5ஆகுவதே இன் என பெயரிய வேற்றுமை கிளவி, இதனின் இற்று இது என்னும் அதுவே என்று தொல்காப்பியர் 5ஆம் வேற்றுமைக்கு விளக்கம் தருகின்றார். ஐந்தாம் வேற்றுமை எண்ணிக்கை அடிப்படையில் 5ஆகுவது, உருவ அடிப்படையில் இன் என பெயரிய வேற்றுமை கிளவி என்கிறார். அது இன் என்ற பெயரை உடைய வேற்றுமையானது உணர்த்தக்கூடிய பொருண்மை அடிப்படையில் சிறப்பாக இதனின் இற்று இது, இதனின் இற்று இது என்னும் அதுவே. அதுவே என்பது இன் என்ற பெயருடைய வேற்றுமை உண்டு. அது இதனின் இற்று இது என்னும் வாய்பாட்டில் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். ஆக 5ஆம் வேற்றுமை குறித்த விளக்கத்தையும் அந்த 5ஆம் வேற்றுமை குறிப்பு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளையும் நூற்பாயம் 16லும் 17லும் குறிப்பிடுகின்றார். 5ஆம் வேற்றுமையுடைய வேறு பெயர்களாக சொல்லப்படுபவை இன் வேற்றுமை என்று உருவின் அடிப்படையில் சொல்வார்கள். ஒப்புமை பொருள் வேற்றுமை, அதாவது பொருள் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவார்கள். அளவை பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர், எல்லை பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர், நீங்கள் பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இப்படியாக 5ஆம் வேற்றுமைக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. இன் வேற்றுமை உருவடிப்படையில், பொருள் அடிப்படையில் ஒப்புமை பொருள் வேற்றுமை என்றும், அளவை பொருள் வேற்றுமை என்றும், எல்லை பொருள் வேற்றுமை என்றும், நீங்கள் பொருள் வேற்றுமை என்றும் பல்வேறு பெயர்களில் கூறுவர். இப்ப இவை எல்லாமே 5ஆம் வேற்றுமைக்கான வெவ்வேறு பெயர்கள். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த பெயருக்கான காரணத்தை பாவலரேறு பாலசுந்தரத்தினுடைய உரையை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னென்ன வேற்றுமை என்பது தொல்காப்பிய நூற்பாவின் வழியே நமக்கு புலப்படுகிறது.
இன் என பெயரே வேற்றுமை கிளவி என்று கூறுவதன் வாயிலாக இது இன் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது. ஒப்புமை பொருள் வேற்றுமை என்பதும் தொல்காப்பியர் கூறக்கூடிய நூற்பாவின் வழியாக நமக்கு அறிந்து கொள்ளலாம். இதனின் இற்று இது என்பதுதான் அந்த ஒப்புமை பொருள் வேற்றுமை என்று சொல்லக்கூடியதற்கான பொருள். இது பற்றி பின்னாடி நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அப்ப என்ன அடிப்படையில 5 ஆகுவதே என்று சொல்லக்கூடியது. இப்படியாக 5ஆம் வேற்றுமைக்கான வேறு பெயர்களை உரையாசிரியர்கள் பிறரும் குறிப்பிடுகின்றார்கள். ஆக 5ஆம் வேற்றுமைக்கான உருவுகளாக தொல்காப்பியர் சொல்லக்கூடியது இன் என பெயரிய வேற்றுமை கிளவி. 5ஆம் வேற்றுமையுடைய உருவுகளாக பழந்தமிழில் 5ஆம் வேற்றுமை உருவுகளாக இடம்பெற்றவை இன், இல், இனின்று, இலிருந்து. இந்த 4மே 5ஆம் வேற்றுமை பொருளில் பழந்தமிழில் இடம்பெற்றிருக்கின்றன. சரி, தற்கால தமிழ் 5ஆம் வேற்றுமை உருவுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? இலிருந்து, இடமிருந்து. இந்த இடமிருந்து என்பதுதான் இடத்திலிருந்து என்று பயன்படுத்தப்படுகிறது. இடத்திலிருந்து என்பதுதான் உரையாடல் தமிழ்ல கிட்டே இருந்து என்று பயன்படுத்தப்படுகிறது. நன்னூலார் 5ஆம் வேற்றுமை உருவாக குறிப்பிட்டு சொல்வது 2 உருவுகளை, இல் என்ற உருவையும் இன் என்ற உருவையும் 5ஆம் வேற்றுமை உருவாக நன்னூலார் குறிப்பிடுகின்றார். அப்ப இன் என்ற பெயரை உடைய 5ஆம் வேற்றுமை உருவு சிறப்பாக என்ன பொருளில் வரும் என்பதை தொல்காப்பியர் நூற்பாவின் வழி குறிப்பிடுகின்றார். இதனின் இற்று இது என்னும் அதுவே என்று குறிப்பிடுகின்றார். 5ஆகுவதே இன்னென பெயரிய வேற்றுமை கிளவி இதனின் இற்று இது என்னும் அதுவே. ஒரு வாய்பாடு, ஒரு கணித மாதிரி, ஒரு தொடரினுடைய வாய்பாடு. இதனின் என்ற இடத்துல எந்த ஒரு பெயர் சொல்லி போடலாம் பார்த்துங்க. இன் வேற்றுமை உருவு எடுத்த பெயர் சொல். இற்று இது, இது என்பது ஒரு பெயர் சொல் போடலாம் பார்த்துங்க. வாய்ப்பாட்டின் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த வாய்ப்பாடு உணர்த்தக்கூடிய பொருள் என்ன பின்னாடி பார்ப்போம். ஆக தொல்காப்பியர் 5ஆம் வேற்றுமைக்கான விளக்கம் தருகின்ற பொழுது 5ஆகுவதே இன்னென பெயரிய வேற்றுமை கிளவி இதனின் இற்று இது என்னும் அதுவே என்று குறிப்பிடுகின்றார் நூற்பா 16. 5ஆம் வேற்றுமை என்று சொன்ன உடனே உங்களுக்கு இன் வேற்றுமை உருவு நினைவுக்கு வரணும். அதே நேரத்துல 5ஆம் வேற்றுமை வாய்பாடு என்ன என்று சொன்னோம்னா இதனின் இற்று இது. இந்த இதனின் என்பதிலே இன் என்ற வேற்றுமை உருவு வந்துருச்சு. இந்த வாய்பாடு நினைவுக்கு வரணும் பார்த்து. அப்ப இந்த நூற்பா என்ன கருத்தை சொல்ல வருகிறது? அதாவது ஒரு பெயரிடத்து அது ஒரு பொருளிடத்து உரையாசிரியர்கள் யாதானும் ஒரு பெயரிடத்து யாதானும் ஒரு பொருளிடத்து என்று எழுதுவார்கள். அதாவது ஒரு பெயரிடத்து இன் வேற்றுமை உருவு வந்தால், ஒரு பெயர் சொல்ல இன் வேற்றுமை உருவு வந்தால் அப்பெயர் அல்லது அப்பொருள் 5ஆம் வேற்றுமை பொருளாகும். எந்த ஒரு தொடர்ல எந்த சொல்லின் மீது இன் என்ற வேற்றுமை உருவு வருகிறதோ அந்த சொல் 5ஆம் வேற்றுமை பொருள் என்று அர்த்தம். சுருக்கமா சொன்னோம்னா அதான்.
இப்பொருளின் இத்தன்மைத்து இப்பொருள், அதான் இதனின் இற்று இது என்பதற்கு விளக்கம். இப்பொருளின் இத்தன்மைத்து இப்பொருள், இதனின் இப்பொருளின் இற்று இத்தன்மைத்து இது இப்பொருள் என்ற விளக்கத்தின் அடிப்படையில ஒரு தொடர் அமைப்பது. அப்படி வருகின்ற பொழுது இப்பொருளின் எப்பொருளின், அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன் என்பதுதான் ஐந்தாம் வேற்றுமை பொருள். இப்பொருளின் இத்தன்மைத்து இப்பொருள் என்ற பொருண்மை உணர்த்த வரும். ஐந்தாம் வேற்றுமை உருவு இன் என்பது சிறப்பாக இப்பொருளின் இத்தன்மைத்து இப்பொருள் என்ற பொருண்மை உணர்த்த வரும். இந்த இன் என்ற வேற்றுமை உருவு ஐந்தாம் வேற்றுமை தான். அந்த ஐந்தாம் வேற்றுமை உருவு பல்வேறு பொருள்களை உணர்த்தினாலும் பெரும்பான்மையாக சிறப்பாக என்ன பொருளை உணர்த்த வரும்? இப்பொருளின் இத்தன்மைத்து இப்பொருள் என்ற பொருளை உணர்த்த வரும். ஒரு எடுத்துக்காட்டோட பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் சுலபமா புரியும். எடுத்துக்காட்டு பாருங்க. காக்கையின் கரிது களம்பழம், உரையாசிரியர்கள் அனைவரும் தரக்கூடிய எடுத்துக்காட்டு. காக்கையின் கரிது களம்பழம் என்று சொல்லக்கூடிய. இப்ப பாருங்க, இந்த இதனின் இற்று இது இப்பொருளின் இத்தன்மைத்து இப்பொருள் என்ற பொருளை உணர்த்த வருகிறது. இந்த இன் என்ற வேற்றுமை. காக்கையின் அந்த இடத்துல இந்த இதனின், இது எது? காக்கை. இன் காக்கையின், இதனின் காக்கையின். அப்படியே அந்த வாய்ப்பாடுக்கு தகுந்த ஒரு பொருளை, ஒரு சொல்லை நாம பயன்படுத்துவோம். காக்கையின் இற்று இத்தன்மைத்து, என்ன தன்மைத்து? கரிது. காக்கையின் கரிது, கரிய நிறத்தை உடையது. காக்கையின் கரிது, இதனின் இற்று, இது எது? களம்பழம். அப்ப இந்த இடத்துல எதுக்கு வருகிறது? ஒப்புமை பொருள் எடுத்து வருகிறது. அப்ப இந்த இன் என்ற வேற்றுமை உருவு சிறப்பாக இப்பொருளின் இத்தன்மைத்து இப்பொருள், அதாவது இதனின் இற்று இது என்ற பொருண்மை உணர்த்த வரும். அப்படி பொருண்மை உணர்த்த வருகின்ற பொழுது அது எதற்காக வருகிறது? ஒப்புமை உணர்த்த வருகிறது. அதனாலதான் அந்த ஐந்தாம் வேற்றுமை என்ன சொன்னாங்க? ஒப்புமை பொருள் வேற்றுமை என்று குறிப்பிடுகின்றார்கள். உரையாசிரியர் சொல்கின்ற பொழுது பொரு பொருள் சேனாவரையர் கூறுகின்றார். இந்த பொரு பொருள் என்பதற்கு விளக்கம் ஒப்புமை பொருள் என்ற அர்த்தம். அப்ப இன் என்ற வேற்றுமை உருவு ஒரு தொடரிடத்தில் எந்த சொல் மீது வருகிறதோ அது ஐந்தாம் வேற்றுமை பொருள். அந்த இன் என்ற வேற்றுமை உருவு பல பொருள்மைகள் உணர்த்தினாலும் சிறப்பாக உணர்த்தக்கூடிய பொருள் பொரு பொருள், அதாவது ஒப்புமை பொருள். அந்த ஒப்புமை பொருள் உணர்த்த வருகின்ற பொழுது என்ன வாய்ப்பாட்டுல வரும்? இதனின் இற்று இது என்ற வாய்ப்பாட்டில் அமையும். காக்கையின் கரிது களம்பழம் என்று எடுத்துக்காட்டு தருகின்றார்கள். இங்க பாத்தீங்கன்னா சேனாவரையர் கொடுத்திருப்பார். ஐந்தாகுவதே இன்னென பெயரிய வேற்றுமை கிளவி இதனின் இற்று இது என்னும் அதுவே. இந்த நூற்பாவுக்கு பொருள் எழுதுகின்ற பொழுது இதன் பொருள் இன் என பெயர் கொடுத்து ஓதப்பட்ட வேற்றுமை சொல் ஐந்தாவதாம். அஃது இப்பொருளின் இத்தன்மைத்து இப்பொருள் என்னும் பொருண்மையை உணர்த்தும் என்றவாறு என்ற நூற்பாவிற்கு விளக்கம் எழுதுறாரு. பார்த்து விளக்கம் எழுதிட்டு சொல்றாரு பார்த்துங்க. இதேதான் நம்ம வெள்ளைவாணர் அவர்கள் சேனாவுடைய உரையை அடிப்படை வைத்துக் கொண்டு அவர் விளக்கம் எழுதுறார். ஐந்தாகுவதே இன் என பெயரிய வேற்றுமை கிளவி இதனின் இற்று இது என்னும் அதுவே. இது இந்நூற்பா ஐந்தாம் வேற்றுமையாமான்
வேற்றுமை யாமாறு உணர்த்துகின்றது. இந்த நூற்பா 5ஆம் வேற்றுமைக்கான விளக்கத்தை உணர்த்துகிறது என்று குறிப்பு தருகின்றார். சொல்லிட்டு அந்த நூற்பாவிற்கு விரலுறார். இதன் பொருள் 5ஆம் வேற்றுமையாவது இன் என்று பெயர் கொடுத்து ஓதப்பட்ட வேற்றுமை சொல்லாம். சேனாவரியில் சொல்லப்பட்ட அதே விளக்கத்தை இவருடைய மொழி நடையில எழுதுறார் பார்த்துங்க. சேனாவரி எப்படி சொல்லியிருக்காரு? இன் என பெயர் கொடுத்து ஓதப்பட்ட வேற்றுமை சொல் 5ஆவதாம். அகுது இப்பொருளின் இத்தன்மைத்து இப்பொருள் என்னும் பொறுமை உணர்த்தும் என்றவாறு என்று சேனாவர் சொல்லப்பட்ட கருத்தை அப்படி உள்வாங்கிட்டு அவருடைய உடைய நடையில் எழுதுறார் பார்த்துங்க. வெள்ளை வார்னர் இது அவருடைய கருத்து இல்லை, சேனாவுடைய கருத்தை அப்படி உள்வாங்கிட்டு அவருடைய நடையில் எழுதுறாரு. 5ஆம் வேற்றுமையாவது இன் என்று பெயர் கொடுத்து ஓதப்பட்ட வேற்றுமை சொல்லாம். அகுது இப்பொருளின் அதை இதனின் இத்தன்மைத்து இற்று இது இப்பொருள் என்னும் பொருண்மையை உணர்த்தும் என்று அந்த நூற்பாவிற்கு விளக்கம் எழுதுகின்றார். விளக்கம் எழுதிட்டு அடுத்து எழுதுறாரு பார்த்துங்க சேனாவரையர். 5ஆவது அதாவது 5ஆம் வேற்றுமை உருவாகிய இன் என்பது 4 பொருண்மை உடைத்து, அதை அந்த குறிப்பில் நான் எழுதியிருக்கிறேன். 5ஆவது வேற்றுமையின் 4 பொருண்மை உடைத்து, அவை ஒன்று பொருள் அதாவது ஒப்புமை பொருள், ஒப்பிட்டு கூறுதல். இந்த பொருள் அல்லது ஒப்புமை கூறல், ஒப்புமை பொருள் என்பதை உரையாசிரியர்கள் 2ஆக பகுத்து கூறுவார்கள். அதை எழுதியிருப்பாங்க. இருவகை. இந்த பொருள் என்பது இருவகை. பொருள் என்பது 2 வகைப்படும். ஒன்று உவமப்பொரு. ஓமப்பொரு என்பது அதை போன்றது இது என்று அமைவது. அதை போன்றது இது என்று அமைவது. உரள் பொரு என்று சொல்லக்கூடியது அதைவிட இது என்று அமைவது. இந்த உரள் பொருவை பற்றி பேசுவதுதான் இந்த இன் என்ற வேற்றுமை உருவு. ஓம பொருவை பற்றி பேசலாங்க. அப்ப 5ஆம் வேற்றுமை உருவு இன் என்று சொல்லக்கூடியது பொருள் ஒப்புமை பொருள் உணர்த்தும். ஆனா ஒப்புமை பொருள் என்பது உரள் பொருள் ஆகும். உரள் பொருள் என்பது அதை விட இது மேலானது என்ற பொருள். ஒப்பிட்டு கூறுதல். 2 பொருளை ஒப்பிட்டு இதை விட இது மேலானது, அதை விட இது என்ற வாய்ப்பாட்டில் அமைவது. இதனால தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க கிளவியாக்கத்துல இந்த பகுதி இருக்கிறது, உங்களுக்கு அதை பற்றி சொல்லல. பொருள் 2 வகைப்படும். அவை ஓமப்பொரு, மற்றொன்று உரள் பொரு. ஓமப்பொரு என்று சொல்லக்கூடியது அதை போன்றது இது, மதியை போன்றது முகம் என்று சொல்வது. அப்படி சொன்னோம்னா அது 2ஆம் வேற்றுமை உருவுக்குள்ள போயிடும். அங்க நம்ம பார்த்த 2ஆம் வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருண்மை பார்த்தோம். ஒப்பு என்று சொல்லக்கூடியது தந்தையை ஒப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பொருளை போயிட்டு பார்த்தோம். அப்ப இன்னென்ற வேற்றுமை உருவு ஒப்புமை பொருளை வரும். அந்த ஒப்புமை பொருள் என்பது உரள் பொருள், அதாவது அதை விட இது. தந்தையை விட பெரியன் மகன், அது உரள் பொருள். தந்தையை விட பெரியன் மகன். நம்ம இந்த தந்தையை விட இன்றைய வார்த்தை தந்தையின் பெரியன் மகன்.
அந்த தந்தையின் பெரியன் மகன் என்பது உரல் பொருள். தந்தையின் பெரியன் மகனா, தந்தையை காட்டிலும் பெரியவன் யாரு? மகன் என்ற பொருள் வரக்கூடிய அதான் பொருள். இப்போ பொரு என்பது ஒப்புமை பொருள், ஒப்பிட்டு கூறுதல். இந்த இடத்துல அதை விட இது என்ற உரல் பொருள் அடிப்படையில் வரக்கூடியது. எடுத்துக்காட்டு, உறையூரின் சிறியது வஞ்சி. உறையூரின் சிறியது வஞ்சி. உறையூரின் பெரியது மதுரை. உறையூரின் பெரியது மதுரை என்று சொல்லக்கூடிய நம்ம நீ பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? உறையூரை காட்டுல சின்ன ஊர் தான் அப்பா வஞ்சி அப்படின்னு சொல்லும்போது பேச்சு வழக்கில்லாம நடைமுறையில சொல்லக்கூடிய அந்த காட்டிலும் உறை விட சிறியது. அந்த விட இன் என்ற ஒற்றுமை உறுப்புக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு பேச்சு வழக்குல விட, காட்டிலும், உறையுறை விட, உறையுறை காட்டிலும் அந்த இன் என்ற வேற்றுமை உருவை நிறைவு செய்யக்கூடிய தற்கால சொல்லுறவு தான் விட, காட்டிலும் என்று சொல்லக்கூடியது. இப்போ உறையூரின் சிறியது வஞ்சி, உறையூரின் பெரியது மதுரை. இப்ப ஐந்தாம் வேற்றுமையின் 4 பொருமை உடைத்து முதல் பொருள் பொரு என்பது. பொரு என்பது ஒப்புமை பொருள், ஒப்பிட்டு கூறுதல். அதாவது அதை விட இது என்று ஒப்பிட்டு கூறுதல். அதைத்தான் என்ன சொல்றாங்க? உரல் பொரு என்று சொல்கின்றார்கள். எடுத்துக்காட்டு, உறையூரின் சிறியது வஞ்சி, உறையூரின் பெரியது மதுரை. ஒப்புமை பொருள் எதுன்னா உறையூரின். அந்த ஒப்புமை பொருள் எடுத்துதான் வரும். அடுத்து எல்லை சொல்றாரு, இரண்டாவது பொருள். உறையூரின் மேற்கு வஞ்சி. எல்லை எது? மேற்குதான் எல்லை. ஒப்பு பொருள் எது? உறையூரின் என்பது. அப்ப உறையூரின் மேற்கு வஞ்சி, உறையூரின் தெற்கு மதுரை. எல்லை உறையூருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க பேச்சு வழக்கு சொல்றப்ப உறையூருக்கு தெற்க அப்படின்னு சொல்லும் பார்த்து. அடுத்து சொல்லாம பாருங்க, நீக்கம் என்று சொல்லக்கூடியது. சோழன் உறையூரின் நீங்கி வஞ்சி சென்றான். இதை வைத்துக் கொண்டுதான் என்ன பண்றோம் நம்ம? ஐந்தாம் வேற்றுமையை நீங்கள் வேற்றுமை என்று சொல்ற பார்த்தோம். சோழன் உறையூரின் நீங்கி வஞ்சி சென்றான், அல்லது சோழன் உறையூரின் நீங்கினான் என்று சொல்லலாம். அடுத்தது ஏது. ஏது என்பது காரணம். நம்ம மூன்றாம் வேற்றுமை உறுப்பிலே பார்த்திருக்கோம். ஆண் என்பது துணை உறுப்புகள், அது ஏது பொருட்கள் வரக்கூடியது என்று சொல்லும்போது பார்த்திருக்கோம். இந்த இடத்துல பாவலர் ஏது பாலசுந்தரம் ஐயா அவர்கள் கூறக்கூடிய உரையை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. அதானே சார் மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு ஏது சொல்லியிருக்காரு, இங்க ஐந்தாம் வேற்றுமைக்கும் ஏது சொல்லி வருகின்றார். அங்கேயே இன் வேற்றுமை உறுப்பு வருகிறது, இங்கே இன் வேற்றுமை உறுப்பு வருகிறது. அப்ப இது 3 எடுத்துக்கிறதா 5 எடுத்துக்கிறதா என்பதற்கான விளக்கத்தை எல்லாம் பாவலர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றார். அதை நீ எடுத்து படிச்சு பாருங்க. கவிதையின் உயர்ந்த நாடு, இகழ்ச்சியின் கெட்டான், இகழ்ச்சியினால் கெட்டான் அப்படின்னு சொல்லுங்க. இகழ்ச்சியின் கெட்டான், இதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு. இது ஐந்தாம் வேற்றுமை உருவாக எப்படி எடுத்துக்கொள்ளணும். இப்ப ஐந்தாம் வேற்றுமையின் 4 பொருமை உடைத்து என்று சேனாவரையர் குறிப்பு எழுதுகின்றார். 5வது 4 பொருமை உடைத்து அவை பொருவும் எல்லையும் நீக்கமும் ஏதுவும் என என்று எழுதிட்டார். அந்த 4 வகைகளுக்கான எடுத்துக்காட்டை நம்ம பார்த்தோம். அந்த 4 வகை குறிப்பிட்ட சேனாவரை எழுதுறாரு. அவற்றுள் பொரு 2 வகைப்படும்.
உரல் பொருவும் ஓமப் பொருவும் என என்கிறார். உரல் பொருவும் ஓமப் பொருவும். ஓமப்பொருவு என்பது அதை போன்றது இது என்று சொல்வது. உரல் பொருவு என்பது அதை விட இது என்று சொல்லக்கூடியது. இந்த உரல் பொருவை பற்றி தான் இன் என்ற வேற்றுமை உருவு உணர்த்துகிறது. அதை இதனின் இற்று இது என்று. இது மற்றதான் அவர் எழுதுறாரு பார்த்துங்க. வெள்ளைவார்னர் அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நடையில் எழுதுறாரு பாருங்க. ஐந்தாம் வேற்றுமை பொருள் பொருவும் எல்லையும் ஏதுவும் நீக்கமும் என 4 வகைப்படும். அவற்றுள் பொருவென்பது உரல் பொருவும் ஓமப்பொருவும் என 2 வகைப்படும். உரள்தல் ஒன்றனான் ஒன்றை மிகுத்தல். உரள்தல் என்பது ஒன்றனான் ஒன்றை மிகுத்தல். அதைவிட இது, அது மிகுத்தல் குறைத்தல் இதெல்லாம் இருக்கலாம். அதை உரள்தல். அதை பற்றிதான் இந்த 5ஆம் வேற்றுமை நமக்கு பேசுகிறது. அடுத்தது ஏது ஞாபக ஏது காரக ஏது என 2 வகைப்படும். அவற்றுள் ஞாபக ஏது 3ஆம் வேற்றுமையில் இன் ஆண் ஏது என்பொழி கூறப்பட்டது. ஏது என்பது ஞாபக ஏது காரக ஏது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். செனாவரையர் வடநூற்கடலை நிலை கண்டு உணர்ந்தவர் என்று. இதெல்லாம் அந்த வட நூலின் அடிப்படை சொல்லக்கூடிய விளக்கம் தான் இது. ஞாபக ஏது காரக ஏது என்று சொல்லக்கூடியதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தையார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இந்த விஷயத்த. நான் ஒரு புத்தகம் அனுப்பிச்சிருந்தேன், அந்த தமிழ் வடமொழி இலக்கண உறவு என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் இதை பற்றிய விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப 5ஆம் வேற்றுமை இன் என்பது 4 பொருமை உடைத்து பொரு எல்லை ஏது நீக்கம். பொரு என்பது உரல் பொருவு ஓம பொருவு என 2 வகைப்படும். அவற்றுள் உரல் பொருவை பற்றி பேசக்கூடியதா இன் என்று வேற்றுமை. ஏது என்பது ஞாபக ஏது காரக ஏது என்று 2 வகைப்படும். அவற்றுள் ஞாபக ஏது பற்றி 3ஆம் வேற்றுமையிலே தொல்காப்பியர் கூறிவிட்டார் என்று குறிப்பிடுகின்றார் செனாவரையர். அவருடைய விளக்கத்தை எடுத்துக்கொண்டுதான் வெள்ளைவார்னர் எழுதுறார். காரக ஏது பின்வரும் சூத்திரத்தில், அடுத்து வரக்கூடிய சூத்திரத்துல இந்த 5ஆம் வேற்றுமை உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடு என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அதுல அத வண்ணம் வடிவு அளவு சுவை என்று இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, அந்த நூற்பால சொல்ல வர பார்த்து. காரக ஏது பின்வரும் சூத்திரத்தில் அச்சம் ஆக்கம் என்பனவற்றால் பெறப்படும். அச்சம் ஆக்கம் என்று ஒரு பொருட்பாகுபாடு சொல்றது. அதிலிருந்து இந்த காரக ஏதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்றாரு. அடுத்தது நீக்க பொருண்மை. இந்த 4 பொருண்மையில நீக்கம் என்பது ஒன்று உண்டு. நீக்க பொருண்மை தீர்தல் பற்று விடுதல் என்பனவற்றால் பெறப்படும். பின்னாடி சொல்றாரு இல்லையா, அவருடைய அந்த 5ஆம் வேற்றுமை பொருட்பாகுபாடுகள்ல தீர்தல் என்பதையும் பற்று விடுதல் என்பதையும் குறிப்பிடுகின்றார். இந்த 2மே நீக்க பொருண்மையில் அடங்கும் என்று சொல்கின்றார். சொல்லிட்டு அடுத்த பாருங்க, பொருவும் எல்லையும் இதனின் இற்று இது என்பதனால் கொள்ளப்படும் என்பர் செனாவரையர். 5ஆம் வேற்றுமைக்கான விளக்கம் தருகின்ற பொழுது இதனின் இற்று இது என்னும் அதுவே. இன் என்ற பெயருடைய வேற்றுமையானது 4 பொருண்மை இடத்துல பொரு எல்லை ஏது நீக்கம் என்ற 4 பொருண்மை இடத்துல பொருவும் எல்லையும் இதனின் இற்று இது என்பதனால் கொள்ளப்படும் என்று விளக்கம் தருகின்றார் செனாவரையர். பொருவும் எல்லையும். அப்ப 5ஆம் வேற்றுமை இன் 4 பொருண்மை உடைத்து அடிப்படையில் தான். அப்ப அந்த பொருவும் எல்லையும் இதனின் இற்று. உறையூரின் சிறியது வஞ்சி, இதனின் உறையூரின் இற்று சிறியது இது வஞ்சி என்ற வாய்ப்பாட்டுல வருகிறது. எல்லை அது மாதிரிதான். உறையூரின் மேற்கு வஞ்சி, இதனின் உறையூரின் இற்று மேற்கு.
வஞ்சி இது என்று சொல்லக்கூடியது. நீக்கம் என்பது நீங்குதல் பொருள்ல வரக்கூடியது, நீக்க பொருண்மையில் வரக்கூடியது. அதை விளக்கம் தரார் பார்த்துங்க. நீக்க பொருண்மை தீர்தல் பற்று விடுதல் கூடுறார் பார்த்துங்க. அது அதே சமயத்துல ஏது என்பது ஞாபக ஏது காரக ஏது என்று இரண்டு வகைப்படும் சொல்லிட்டு, இந்த ஞாபக ஏது என்பது மூன்றாம் வேற்றுமையில் இன் ஆண் என்ற வேற்றுமை உறுப்புகள் உணர்த்தும். காரக ஏது என்பது அச்சம் ஆக்கம் என்ற பொறுமையில் வரக்கூடிய இன் வேற்றுமை உணர்த்தும், ஐந்தாம் வேற்றுமை உணர்வு உணர்த்தும். அப்போ ஒரு தொடர் இடத்துல இன் என்பது வருகின்ற பொழுது அது மூன்றாம் வேற்றுமையா இல்லது ஐந்தாம் வேற்றுமை என்பதை அந்த தொடர் உணர்த்தக்கூடிய பொறுமை வைத்துக் கொண்டு நாம அறிந்து கொள்ள வேண்டும். அது பயிற்சியின் அடிப்படையில் அவங்களுக்கு தெரிய வரும் பார்த்து. ஆக இப்படிப்பட்ட இந்த ஐந்தாம் வேற்றுமை இன்னென பெயரையுடைய வேற்றுமை கிளவி இதனின் இற்று இது என்னும் வாய்ப்பாட்டில் உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் சொல்லக்கூடியது அடுத்த நூற்பாவில் இடம்பெறுகிறது. இதுதான் தொல்காப்பியர் இதனின் இற்று இது எனும் வாய்ப்பாடு சொல்லக்கூடிய பொருட்பாகுபாடுகள். மொத்தம் 28 வகையான பொருட்பாகுபாடுகளை இந்த நூற்பாவில் குறிப்பிடுகின்றார். வண்ணம், வடிவு, அளவு என்று தொடர்கின்ற நூற்பாவில் குறிப்பிடுகின்றார். அந்த 28ல 24 பொருட்கள், 24 பொருண்மைகள் இதனின் இற்று இது என்ற வாய்ப்பாட்டில் அமையக்கூடிய பொருட்பாகுபாடுகள். எஞ்சி இருக்கக்கூடிய நான்கும் நீக்கம். அதே சமயத்துல ஏது என்ற பொறுமையில் அமையக்கூடிய பாகுபாடுகள். இப்ப செழியன் ஐயா இந்த நூற்பை வாசிங்க. அதாவது ஐந்தாம் வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த பொருண்மைகள் எவை இந்த நூற்பை வாசிங்க. ஐந்தாம் வேற்றுமை உருவுக்கு தொல்காப்பியர் குறிப்பிடும் பொருட்பாகுபாடு 28, அதற்கான நூற்பா 17. நூற்பா வண்ணம், வடிவே, அளவே, சுவையே, தன்மை, வெம்மை, அச்சம் என்றா, நன்மை, தீமை, சிறுமை, பெருமை, வண்ணம், மென்மை, கடுமை என்றா, முதுமை, இளமை, சிறத்தல், இழித்தல், புதுமை, பழமை, ஆக்கம் என்றா, இன்மை, உடைமை, நாற்றம், தீர்த்தல், பன்மை, சின்மை, பற்று விடுதல் என்றென்ன பிறவும் அதன்பால் என்பனார். ஐந்தாம் வேற்றுமையின் பொருள் வேறுபாடு உணர்த்துகின்றது இந்த நூற்பா. இவர் வாசிக்கின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு சொல்ல மாற்றி வாசித்தார். அது யாராவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா மாணவர்கள்? ஐயா வன்மைன்ற இடத்துல வண்ணம்னு மாத்தி படிச்சுட்டாங்க ஐயா. பேர் என்ன? வர்ஷாங்க ஐயா. வர்ஷா, குட். அதான் உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க. அதாவது இந்த வன்மை என்ற இடத்தை வண்ணம் வாசித்தீங்க. என்ன செழியன்? ஆமாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வாசிக்கிறப்ப ஏன்னா எல்லாமே ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. நல்லது. வண்ணம், வடிவே, அளவே, சுவையே, தன்மை, வெம்மை, அச்சம் என்றா, நன்மை, தீமை, சிறுமை, பெருமை, வன்மை, மென்மை, கடுமை என்றா, முதுமை, இளமை, சிறத்தல், இழித்தல், புதுமை, பழைமை, ஆக்கம் என்றா, இன்மை, உடைமை, நாற்றம், தீர்தல், பன்மை, சின்மை, பற்று விடுதல் என்று அன்னபிறவும் அதன்பால என்பனார் என்று ஐந்தாம் வேற்றுமையின் பொருள் வேறுபாட்டினை உணர்த்துகின்றார்.
இந்த 28 பொருட்பாகுபாடுகள்ல 24 பொருட்பாகுபாடுகள் இதனின் இற்று இது என்ற வாய்ப்பாட்டில் அமையக்கூடியது. அதாவது பொறு பொருளில் அமையக்கூடியது, எல்லை பொருளில் அமையக்கூடியதை சொல்கின்றார். 4 பொருட்பாகுபாடுகள் நீக்க பொருண்மையிலும் ஏது பொருண்மையிலும் சொல்கின்றார். அப்ப இது பற்றி நாம இப்பொழுது விரிவா பார்க்கலாம். குறிப்புகள் எடுத்துக்கிறேன். நீ எழுதியிருக்கேன். இதனின் இற்று இது வாய்பாட்டில் வரும் பொருண்மைகள், அதாவது இதை விட இது, அதை விட இது. 24வது நூற்பால சொல்றார். சரி, 24 பொருட்பாகுபாடுகள் இதை விட இது என்ற பொறுமையில சொல்றார். 28 பொருட்பாகுபாடுகள் 24 பொருட்பாகுபாடுகள் இதனின் இற்று இது, அதைவிட இது என்ற அமைப்பில் பேச வருகின்றார். அப்படி பேச வருகின்ற பொழுது அந்த இன் என்ற வேற்றுமை உறுப்பு 4 பொருண்மை உடைத்துல பொரு பொருளையும் எல்லை பொருளையும் இதனின் இற்று இது என்ற வாய்ப்பாட்டில் சொல்றாரு. எஞ்சி இருக்கக்கூடிய 4ஐயும் நீக்கம் ஏது என்ற பொருண்மையில சொல்றாரு. அப்ப அந்த 28 பொருட்பாகுபாடுகள் எவை என்பதை பற்றி அதற்கான சான்றுகளை பார்க்கலாம். வண்ணம், எடுத்துக்காட்டு காக்கையின் கரிது களம்பலம். காக்கையின் இதனின் கரிது இற்று களம்பலம் இது. அப்ப அதைவிட இது என்ற ஒப்புமை பொருளில், ஒப்பிட்டு கூறுதலில், பொரு பொருளில் இன் என்ற வேற்றுமை உருவு வருகிறது. இந்த பொரு பொருள்ல உரல் பொருள வந்திருக்கிறது. உரல் பொருள் என்பது அதை விட இது, இதை விட அதுன்னு சொல்றதுல அந்த பொருள்மையில் வரக்கூடியது. அப்ப இந்த இன் வேற்றுமை 4 பொருண்மை உடைத்து என்பதுல வண்ணம் என்பது என்ன பொருண்மை உடைத்தது செழியன்? வண்ணம் இதனின் இற்று இது இன்னும் பொறுமை உடையது. பொறுமை உடைத்து. இந்த 4 பொறுமை உடைத்துன்னு சொல்லினா அதுல எந்த வகை? பொருவா, எல்லையா, நீக்கமா, ஏதுவா? பொருவுங்கய்யா. பொரு பொருள் என்று சொல்லக்கூடியது. பொரு பொருள்னா ஒப்புமை பொருள், ஒப்பிட்டு கூறுதல். சரி, சரியா? இதை விட இது அல்லது அதை விட இது. இப்ப காக்கையின் கரிது களம்பலம்னா காக்கையை காட்டிலும், காக்கையை விட கரியது, கரிய நிறத்தை உடையது எதுவா? களம்பலம். களம்பலம். அப்ப வண்ணம், இங்க வண்ணத்தை தான் ஒப்பிடுறாங்க, அதானே? ஆமாங்கய்யா, வண்ணத்தை ஒப்பிடுகின்றார்கள். ஒப்பிடுகின்ற பொழுது இந்த இடத்துல காக்கையின் இன் என்ற சாரி, இன் என்ற வேற்றுமை உறுப்பு 5ஆம் வேற்றுமை பொருளை தருகிறது, அதாவது பொரு பொருளை தருகிறது. சரியா? சரிங்க. அடுத்தது பாருங்க, 2வது பொருள் என்னது? வடிவு. வடிவு. எடுத்துக்காட்டு வாசிங்க. சாத்தனின் நெடியன் கொற்றன், கையின் நெடியது கால். வடிவம். சாத்தனின் நெடியன் கொற்றன், இதனின் சாத்தனின் இற்று நெடியன் இது கொற்றன். நீங்க இதனின் இற்று இது என்பதை உயர்தனைக்கும் பயன்படுத்திக்கலாம். இவனின், சரியா? இற்று இவன், இவனின் சாத்தனின் இற்று நெடியன், அதாவது இத்தன்மையன், அது நெடியன். இவன் யாரு? கொற்றன். கொற்றன். ஆண்பாலுக்கு பயன்படுத்திக்கலாம், பெண்பாலுக்கும் பயன்படுத்திக்கலாம், பலர்பாலுக்கும் பயன்படுத்திக்கலாம், அகரியில ஒன்றன்பாலுக்கும் பயன்படுத்திக்கலாம், படவின்பாலுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக கொடுத்தது. இப்ப கையின் நெடியது கால், அகரியில் இதனின் கையின் நெடியது இற்று இத்தன்மையது இது எது? கால் என்று சொல்ல. வடிவத்தை சொல்றாங்க. நெடிது, குறிது, வடிவம் தானே? ஆமாங்கய்யா, வடிவம். வடிவத்துக்கு வரக்கூடிய. அப்ப அந்த இன் என்ற வேற்றுமை உருவை அடுத்து வரக்கூடிய சொல்
வடிவ பொருளுடையதாக இருக்கு, அதனால வடிவம். வடிவத்தை ஒப்பிடுறாங்க அங்க. ஆமாங்கய்யா. சரியா? அப்ப இங்க காக்கையின் அடுத்து என்ன வருகிறது? கரியது. கரியது. நிறத்தை குறிக்கின்றாங்க, அதாவது வண்ணம் என்று சொல்லக்கூடியது. சரிங்க. நிறம் ஒப்புமை பொருள், இங்க வடிவம் ஒப்புமை பொருள். சரியா? சரிங்க. அடுத்து சொல்றாரு, அப்ப சாத்தனின் நெடியன் கொற்றனா, சாத்தனை விட உயர்ந்தவன் யாரு? கொற்றன். கொற்றன் வடிவத்துல உயர்ந்தவன். அடுத்தது அளவு. எடுத்துக்காட்டு, நாளியின் சிறியது உழக்கு, வானின் அகன்றது நெஞ்சம், 10 குறைந்தது 9. இந்த எடுத்துக்காட்டுலாம் பாவலரேறு பாலசுந்தரம் ஐயா தரக்கூடிய எடுத்துக்காட்டு. சேனாவரையர் பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பாட்டோட சொல்லிட்டு போயிடுவார். பாத்தீங்க, உதாரணத்துக்கு பாருங்க, சேனாவரையர்ல அவர் கொடுத்திருப்பார். இதனின் நெடிது இது இருக்கா? இருக்குங்க. இதனின் வாய்ப்பாடு கொடுப்பார். இப்ப இதனின் நெடிது இது என்பதில் நீங்க சொல்ல பயன்படுத்திக்கின்றார் அவர். நெடிது என்பது வடிவம். அதுக்குதான் என்ன பண்றாருன்னா இந்த எடுத்துக்காட்டு, சாத்தனின் நெடியன் கொற்றன், கையின் நெடியது என்னது? கால். கால் சொல்லக்கூடியது. அப்ப இது வடிவம் சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, அளவு. நாளியின் சிறியது உழக்கு, வானின் அகன்றது நெஞ்சம், 10 குறைந்தது 9. இது எல்லாமே அளவு. சிறியது, அகன்றது, குறைந்தது, நாளியின் சிறியது உழக்கு. அப்ப நாளியை விட சிறிய அளவுடையது எது? உழக்கு. உழக்கு. அப்ப அந்த அளவு என்ற அந்த பொறுமை இடத்து வரக்கூடியதுதான் இந்த இன் என்ற வேற்றுமை உறுப்பு. இதனின் நாளியின் இற்று இத்தன்மை இது சிறியது, இது எது உழக்கு என்ற வாய்ப்பாட்டிலே வரும். பார்த்து அப்ப இதெல்லாம் என்ன பொருள்? பொருவு பொருளா, எல்லை பொருளா, ஏது பொருளா, நீக்க பொருள்? அது பொருவு பொருளுங்க. பொருவு பொருள் எல்லாமே. இதனின் இற்று இது என்ற வாய்ப்பாடுல வரக்கூடிய எல்லாமே பொருவு பொருள் தான். சரிங்க. என்ன பார்த்திருக்கோம், அடிப்படையில இன் என்ற வேற்றுமை உறுப்பு உணர்த்தக்கூடிய பொருண்மைகள் 4 தான். பொரு, எல்லை, நீக்கம், ஏது. இதுல இன் என்ற வேற்றுமை உறுப்பு பெரும்பான்மையாக சிறப்பாக வரக்கூடியது பொரு பொருள். அதன் அடிப்படையில தான் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, இன் என்ற வேற்றுமை உணர்த்தக்கூடிய சிறப்பு பொருளின் அடிப்படையில இதனின் இற்று இது என்ற வாய்ப்பாடு சொல்றாரு. ஏன் சார் நீக்கல சொல்லல, ஏன் ஏது என்பதை சொல்லனா, பெரும்பான்மையாக சிறப்பாக இது வரக்கூடியதோ அதை பயன்படுத்துறாரு. செகண்டரி பின்னாடி சொல்லிடுறாரு. அப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க, வண்ணம், வடிவு, அளவு. அடுத்து என்னதுப்பா? சுவை. சுவை. தேனின் இனியது மழலை மொழி. தேனின் இனியது மழலை மொழி என்று சொல்றாங்க. அடுத்து என்ன பொருள்? தன்மை. நீரின் தன்னியன் என் நெஞ்சமர்ந்தோள். நீரின் தன்னியல் என் நெஞ்சு அமர்ந்தோள். நீரின் தன்னியல் அவள் என்று சொல்லலாம், என் நெஞ்சு அமர்ந்தோள். இதனின் நீரின் இத்தன்மையல் தன்னியல் அவள் என் நெஞ்சு அமர்ந்தோள். இதனின் இற்று இது என்று சொல்லக்கூடிய வாய்ப்பாடு. அடுத்து வெம்மை. தீயின் வெய்யது தேரார் சிறு செயல். தீயின் வெய்யது தேரார் சிறு செயல். தீயை விட வெய்யது தேரார் சிறு செயல் என்று சொல்றது. அடுத்து என்னது? அச்சம். மானின் அஞ்சும் இம்மடவரல். மானின் அஞ்சும் இம்மடவரல். அடுத்து எடுத்துக்காட்டு, கயவரின் அஞ்சுவர் கல்வர். சரியா? இந்த அஞ்சும் அஞ்சுவர் இன்னென்ற வேற்றுமை உருவு அடுத்து வரக்கூடிய சொல்லை வைத்து சொல்ற அச்சம். அடுத்து என்னது? நன்மை. கற்றலின்
நல்லது கேட்டல். அடுத்து தீமை என்னது? தீமை கொலையின் தீயது குறவரை இகழ்தல். சிறுமை ஏழ்மையின் சிறுமைத்து இயல்வது கரத்தல். பெருமை கல்வியின் மாண்டது கற்றறிந்து அடங்கல். வன்மை மலையின் வலியது மனத்தின்மை. மென்மை மயரின் மெல்லியன் இம்மடவரல். கடுமை வேலின் கடிது அவர் வெஞ்சொல். முதுமை கழுதின் முதியது தெங்கு. கமுகின் சரிங்க. கழுகின் கமுகின் சரிங்க. கமுகின் முதியது தெங்கு. அதியனின் முதியோல் அவ்வை. இளமை இளையின் இளையது தளிர். அப்பரின் இளையர் சம்பந்தர். சிறத்தல் அதாவது உயர்வு. ஓதலின் சிறந்தது ஒழுக்கமுடைமை. இழித்தல் இரத்தலின் இழிந்தது ஈயாது இவரல். அதாவது ஈயாத்தன்மை பேராசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுமை காலையின் புதிது கடும்பகல். பழமை கனியின் பழையது காய். கம்பனின் பழையவர் கபிலர். ஆக்கம் பாலின் ஆயிற்று தயிர். தவத்தின் ஆயினான் முனிவன். பார்க்க பாவலர் உரையில சொல்லியிருக்கீங்க. இந்த ஆக்கம் என்பதற்கு பாவலரியர் ஐயா தரக்கூடிய உரையும் பாருங்க நீங்க. சரியா? சரி சரி. இன்மை வறுமையின் இன்மை எழுத்தறியாமை. உடைமை செல்வரின் உடையவர் செப்பமுடையார். நாற்றம் சாந்தின் நாரியது நரியது தாளை. சாந்துனா மரம். தீர்தல் பழியின் நீங்கினான் பாண்டியன். மலையின் வீழும் அருவி. பன்மை யானையின் பலவாம் பரிமா. சின்மை பரிமாவின் சிலவாம் யானை. பற்று விடுதல் காமத்தின் பற்றுவிட்டான் மனை வாழ்க்கையின் பற்றுவிட்டான். மேற்கண்டவற்றுள் அச்சம் ஆக்கம் தீர்தல் பற்று விடுதல் நான்கை தீர்த்தல் பற்று விடுதல் நான்கை தவிர்த்து எஞ்சிய 24 பொருள் உணர்த்துவன. இந்த 28 பொருட்பாகுபாடுகள்ல அச்சம் ஆக்கம் தீர்தல் பற்று விடுதல் இந்த 4ஐ தவிர்த்து எஞ்சிய 24 பொருள் உணர்த்துவன. அதாவது ஒப்புமை பொருள் உணர்த்துவன. இதனின் இற்று இது என்ற பொருண்மை உணர்த்துவன என்று உரையாசிரியர்கள் விளக்கம் தருகிறார்கள். நீ அந்த அடிப்படையில இந்த எடுத்துக்காட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு எளிமையா புரிய வரும். பார்த்துங்க. சேனாபரையர் என்ன பண்ணா அந்த வாய்ப்பாடை சொல்லிட்டே போவார். பார்த்துங்க. இங்க பாத்தீங்கன்னா காக்கையின் கரிது களம்பழம் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருவாரு. இதனின் இற்று இது என்பதற்கு காக்கையின் கரிது களம்பழம் கொடுத்துட்டாரு. பொருள் இந்த இடத்துல வண்ணத்திற்கு வண்ணம் என்பது கொடுத்தாச்சு. சொல்லிட்டு கரிது அத வண்ணம். அடுத்து என்ன கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா வண்ணத்துக்கு அடுத்து வடிவு என்ன கொடுக்குறா எடுத்துக்காட்டு கொடுக்க மாட்டார். இதனின் வட்டம் இது. அந்த வட்டம் என்பதா வடிவு. நீ இதனின் என்பதுல ஏதோ ஒரு சொல்ல போட்டுக்கலாம். வட்டம் என்பது அந்த இடத்துல வரக்கூடியது. வட்டம் சதுரம் செவ்வகம் நெடிது குறிது என்று சொல்லக்கூடியது. இதனின் வட்டம் இது. இதனின் நெடிது இது. இதனின் இற்று இதனின் தீது இது. அது தீமைன்னு சொல்லுவாங்க. இதனின் தன்னிது இது. இதனின் வெய்து இது என்ன அந்த வாய்ப்பாட்டிலே சொல்லி போற பார்த்துங்க. அதற்கு நாம எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். பார்த்துங்க ஒவ்வொன்றும் இங்க கீழே எழுதியிருப்பார். பார்த்துங்க. அச்சம் கல்லரின் அஞ்சும். ஆக்கம் வாணிகத்தின் ஆயினான்.
மூன்றாம் வேற்றுமை உறுப்புலையும் பார்த்திருப்பீங்க நீங்க. அதுக்குதான் பாலசுந்தரம் ஐயா உரையை பார்க்க சொன்னேன். இந்த இன் என்று சொல்லக்கூடிய துணை உறுப்புகளாக ஏது பொருட்கள் வரும், அங்கே வாணிகத்தின் ஆயினான் என்று சொல்லியிருப்போம். அப்ப இது 5ஆம் வேற்றுமை உருவா 3ஆம் வேற்றுமை உருவா என்பதை எப்படி நாம தீர்மானிப்பது என்பதற்கு அவருடைய உரை எடுத்து நீங்க மேலும் விளக்கத்துக்கு படிச்சு பாருங்க. தீர்தல் ஊரின் தீர்ந்தான், அது ஊரில் நீங்கினான் சொல்லுவோம். எனவும் பற்று விடுதல் காமத்தில் பற்று விட்டான், அதுவும் நீங்குவது, நீங்கள் பொருள் சொல்லக்கூடிய எனவும் வரும். கீழே எழுதுறாரு பாருங்க, அச்சம் முதலிய 4ம் ஒழித்து, அச்சம், ஆக்கம், தீர்தல், பற்று விடுதல், இந்த 4ஐயும் ஒழித்து, அதை அச்சம் முதலிய 4ம் ஒழித்து ஒளிந்த 24ம் ஒத்த பண்பு வேறுபாடு பற்றி பொருள் விரித்தவாறு. அச்சம், ஆக்கம், தீர்தல், பற்று விடுதல், இந்த 4ஐயும் தவிர்த்து எஞ்சிய 24 பொருண்மையும் பொருள் தன்மையில் வரக்கூடியவை, அதாவது ஒப்புமை பொருள் இடத்து வரக்கூடியவை, இதனின் இற்று என்ற வாய்ப்பாட்டில் வரக்கூடியவை என்று சேனாவரையில் விளக்கம் தருகின்றார். இத்தோடு நமக்கு இந்த 5ஆம் வேற்றுமைக்கான விளக்கமாக தொல்காப்பியர் சொல்லக்கூடியது, 5ஆகுவதே இன்னென பெயரிய வேற்றுமை கிளவி, இதனின் இற்று இது என்னும் அதுவே என்பதற்கான விளக்கத்தை பார்த்தோம். அந்த இதனின் இற்று இது என்ற வாய்ப்பாட்டில் பொருளில், அதாவது ஒப்புமை பொருளில் வரக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக 24 பொருட்பாகுபாடுகளை தொல்காப்பியர் வண்ணம், வடிவு, அளவு, சுவை என்ற நூற்பாவில் விளக்குகின்றார். அந்த நூற்பாவில் ஆக்கம் என்பதும், அச்சம் என்பதும், தீர்தல் என்பதும், பற்றுவிடுதல் என்பதும் நீக்க பொறுமையிடத்தும் ஏது பொறுமையிடத்தும் வரக்கூடியவை. இந்த 4ஐயும் தவிர்த்து எஞ்சிய 24ம் இதனின் இற்று இது, அதாவது பொருளிடத்து, ஒப்புமை பொருளிடத்து வரக்கூடிய 5ஆம் வேற்றுமைகள் என்று விளக்குவதை நாம பார்த்தோம். இத்தோடு நமக்கு இந்த 5ஆம் வேற்றுமை விளக்கம், 5ஆம் வேற்றுமை உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளும் நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்புல நாம 6ஆம் வேற்றுமை குறித்து தொல்காப்பியர் கூறக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.